இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரேயர் ரிவைவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பை தேடி ஆறுதலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் இந்த செய்தி. அன்பு என்கிற தலைப்பை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். எல்லா உயிரினங்களும் மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தா அது அன்பு தான். எல்லா உயிரினங்களுமே அன்பின் பரிமாற்றத்தை ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. அதில் பார்த்தா உண்மையான அன்பு, பொய்யான அன்பும் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்மளால் முடியாது. ஆனால் பைபிள் அதை பற்றி நமக்கு விளக்கமாக தெரிவிச்சிருக்கு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 13 வசனங்கள் அன்பை குறித்து நமக்கு விரிவாக விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. அன்பில் பார்த்திங்கன்னா 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று கிறிஸ்துவின் அன்பு, 2வது மனித அன்பு. இதில் நம்ம முதலாவது நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்துவின் அன்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடவுள் இந்த உலகத்தை அழகாக படைச்சு மனுஷன் கையில் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் சாத்தா என்ன பண்ணுனா அப்படின்னா தந்திரமாக மனுஷங்கிட்ட இருந்து பிடுங்கி ஜனங்களை அடிமைப்படுத்தி ரொம்ப வேதனைப்படுத்திகிட்டே இருந்தான். அதை பார்த்த கடவுள் என்ன செஞ்சார்? ஜனங்களை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். வசனம் சொல்லுது யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கிறது. அப்படி தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். பிலிப்பியர் 2:7 நம்ம பார்த்தோம்னா அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏழையின் வீட்டில் பிறந்தார். விதவைகள், திக்கற்றவர்கள், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், பிசாசின் பிடியில் சிக்கி தவிக்கிற மக்கள் மத்தியில் தங்கி வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கி அவர்களோடு இணைந்து வாழ்ந்தார். அவர்களை யாரெல்லாம் எந்த தேவையோடு இருக்கிற ஜனங்கள், அன்பை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற மக்கள், விடுதலை தேடின மக்கள், சுகத்தை தேடின மக்கள் எல்லாம் இயேசுவோடு கூட நடந்தாங்க. அவர்கிட்ட விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது வேதபாரகர், பரிசேயர் அப்படிங்கிற அந்த மத போதகர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இயேசுவை அவர்களும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா ஜனங்களும் அவர் பின்னாடி போகிறத பார்க்கும்போது அவங்க ஜனங்க எல்லாரும் அவர் பின்னாடி போயிட்டே இருக்காங்களேன்னு பார்த்து எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கணும், அவருக்கு ஏதாவது நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றம் கண்டுபிடிக்க அவரை சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்தாங்க. மத்தேயு 27 பார்த்தீங்கன்னா வேதபாரகர், பரிசேயரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அவர்கள் பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் விதவைகளுடைய வீடுகளை பட்சிக்கிறவர்களாகவும் மனசில் பார்த்தீங்கன்னா அக்கிரம சிந்தை, இரக்கம் இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கடிஞ்சு பேசுகிறாரு. அதை பார்த்தோன்னே வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் இவரை எப்படியாவது நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள குற்றப்படுத்தணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே அவர் பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க பொய் சாட்சிகளை தேடினாங்க. அப்படி பார்க்கும்போது 2 பொய் சாட்சிகளை அவருக்கு தேடி கண்டுபிடிச்சி யாருமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவங்க விடலை, 2 சாட்சியை கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. அவங்க இவர் பேரில் என்ன குற்றம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லியும் எருசலேமை 3 நாளைக்குள்ளே இடித்து கட்டுவேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு சாட்சியை கொண்டு போய் பொந்திய பிலாத்துவினுடைய சமூகத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க. பொந்திய பிலாத்துவும் அவர்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்குதான்னு பார்க்குறாரு. ஆனால் ஒரு குற்றமும் இல்லை. சரி, ஜனங்களை பிரியப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி அவரும் என்ன செய்கிறாரு, சிலுவை மரணத்துக்கு அவரை ஒப்பு கொடுத்துட்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க விடிற்காலமாக வரைக்கும் அவரை ஜெயிலில் போட்டு ரொம்ப அடித்து அவருடைய வஸ்திரங்களை களைஞ்சு அவருடைய தலையில் முள்முடியை சூட்டி அவரை முகத்தில் காரி துப்பி தலையில் கொட்டி கோலுனால் அடித்து பல வகையில் அவரை துன்பப்படுத்துகிறாங்க. ஆனாலும் அவர் அமைதியாக அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு பேசாமல் நின்றாரு. ஆனாலும் அவங்க விடலை. அடுத்த நாளும் கொல்கொதா மலைக்கு சிலுவையில் அவரை 2 கைகளிலும் ஆணிகளை அடித்து தொங்க விடுறாரு. பரியாசம், கேலி, நிந்தனை, அவமானம், அப்படிப்பட்ட சூழ்நிலை, பசி, தாகத்தோடு அந்த சிலுவை மரணத்தில் அவர் தொங்கிட்டு இருக்கும் பொழுது அவரை சுற்றிலும் இருக்கிற ஜனக்கூட்டத்தை அவர் பார்க்குறாரு. அவரை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா 3 வகையான ஜனக்கூட்டங்கள் நிற்கிறாங்க. 1 வேடிக்கை பார்க்குற கூட்டம், 2வது அவரிடத்துல நன்மை பெற்ற கூட்டம், 3வது பழி வாங்குகிற கூட்டம். பழி வாங்குகிற கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நாங்கள் நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவரை பார்த்து கேலியும் பரியாசமும் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
அதையெல்லாம் இயேசுவினுடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவரே அந்த வேதனையின் மத்தியில, நிந்தனையின் மத்தியில, பசியின் மத்தியில, தாகத்தின் மத்தியில, வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிற மத்தியில, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட அவரால் மன்னிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு எல்லாரிடத்திலும் இருக்குதான்னு பார்த்தா இருக்காது. ஏன்னா அவரை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ, அன்பு வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த கிறிஸ்துவின் அன்பு கொடுக்கப்படும். அதனால அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அவரை ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும், நம்பணும். அப்போ அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளேயும் ஊற்றப்படும். நாமும் அவரை போல மாற முடியும். அப்படிங்கிறதா இந்த கிறிஸ்துவின் அன்பை பற்றிய விளக்கமா இருக்கு. இந்த நாளிலும் இந்த கிறிஸ்துவ அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யுங்கள் அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் வளரவும், வாழவும், நிலைத்திருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. உம்முடைய சிலுவையின் தியாகத்தை பற்றியும் கிறிஸ்துவின் அன்பை பற்றியும் நாங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வரும் நாட்களிலே மனித அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் தெளிவாய் அறிந்து கொண்டு ஆண்டவரே அந்த அன்பிலே வளர வாழ எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.